ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد من يؤتي الحكمة فقد أوتي خيرا كثيرا صدق الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين أو كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் உயிரிலும் மேலான நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய சன்மார்க்கத்தை முழுமையான வரையில் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை பின்துயர்ந்த அனைத்து நல்லடியார்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று ஒரு கண்ணியமான ஒரு நாள், சிறந்த நாள். பொதுவாகவே ஹதீஸில் வந்திருக்கிறது, அல் ஜும்ஆத்து சய்யிதுல் அய்யாம். ஜும்மாவுடைய நாள் இருக்கின்றதே, இது நாட்களிலே அந்த நாட்களிலே சிறந்த நாள், தலைமையான நாள் என்பதாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஒரு வாரத்திற்கு 7 நாட்களை படைத்து அந்த 7 நாட்களில் வெள்ளிக்கிழமை அல்லாஹ் தஆலா ஒரு தனி சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் நிறைய விஷயங்கள் நடந்ததாக ஹதீஸ்ல வருது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை தான். அதே மாதிரி சொர்க்கம் உண்டாக்கப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை. நிறைய சிறப்புகள் வெள்ளிக்கிழமை இருக்கு. ஹதீஸ்ல கூட வருது, அல் ஜும்ஆத்து ஹஜ்ஜுல் ஃபுகராஇ வ ஈதுல் மசாகின். ஜும்மாவுடைய தினம் இருக்குது, அது ஃபுகராக்களுக்கு ஹஜ்ஜுடைய நாளை போல. ஃபுகராக்களுக்கு, ஃபகீர்களுக்கு, ஏழைகளுக்கு ஹஜ்ஜுடைய நாள். வ ஈதுல் மசாகின், மிஸ்கீன்களுக்கு அது ஒரு பெருநாள். மிஸ்கீன்களுக்கு அது ஒரு பெருநாள் அப்படின்றத ஹதீஸ்ல வருகின்றது. அது மட்டுமல்ல, இந்த ஜும்மா இருக்குது, இன்றைய தின ஜும்மா, இது அதாவது பிரகாசத்தின் மீது பிரகாசம். இன்றைய தினம் நம்முடைய இஸ்லாமிய புத்தாண்டினுடைய ஆரம்ப ஒரு ஜும்மா, முதலாவது ஜும்மா. இன்றைய தினம் தான் நம்முடைய இஸ்லாமிய புத்தாண்டு முஹர்ரம் மாதத்தின் முதலாவது ஒரு நாளாக இருக்கின்றது. எனவே இது சிறப்புக்குரிய ஒரு ஜும்மா. நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினத்தில் நாம் அதிகமான முறையில் துஆ செய்யணும். யாரெல்லாம் எங்களுடைய இந்த புத்தாண்டை நல்ல அமைதியான நாளாக ஆக்கி வைப்பாயாக. நம்ம என்ன செய்யலாம்? துஆ செய்யணும். யாரெல்லாம் முழு உலகத்தையும் யாரெல்லாம் இந்த புத்தாண்டின் மூலமாக இந்த ஆண்டு, இந்த நடப்பாண்டு, இந்த புத்தாண்டு இன்றைய துவங்க இருக்கின்றது, இந்த புத்தாண்டில் முழு உலகத்தையும் யாரெல்லாம் அமைதியாக ஆக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் இந்த புத்தாண்டில் எந்த விதமான யுத்தங்களும் எந்த விதமான போர்களும் நடக்காமல் முழு உலகத்தையும் அமைதியும் நிம்மதியும் தந்துருவாயாக. அதே போன்று எங்களுடைய குடும்பங்களிலும் எந்த விதமான சச்சரவுகளும் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் எங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியிலும் ஒற்றுமையான முறையில் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்துருவாயாக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தந்துருவாயாக. எங்களுடைய ஆரோக்கியத்திலும் எங்களுடைய ஹயாத்திலும் யா அல்லாஹ் பரக்கத் செய்வாயாக என்பதாக நாம் இன்றைய தினம் அதிகமான முறையில் துஆ செய்யும். அதிகமான முறையில நாம துஆ செய்யும். அல்லாஹ் தஆலா அதை போன்ற அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு வேற இருந்தாலும் புத்தாண்டாக இருப்பதன் காரணமாக நமக்கு பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், ஜனவரி 1ஆம் நாள் என்ன புத்தாண்டு. அந்த புத்தாண்டை தான் நம்ம புத்தாண்டு என்பதாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகத்துல ஜனவரி முதல் நாளை தான் நம்ம புத்தாண்டு தொடங்கியிருக்கோம். அந்த புத்தாண்டை பத்தி யாரையாவது கேட்டா சின்ன பிள்ளை தெளிவா சொல்லும், இது கிபி, இது கிறிஸ்துவுக்கு பிறந்ததுக்கு பிறகு ஏதாவது விளக்கம் சொல்லுவாங்க அந்த ஜனவரி 1ஆம் தேதியை. ஆனா அதே நேரத்துல இந்த முஹர்ரம் ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரி ஆண்டை பத்தி யாரையாவது கேட்டா நம்முடைய இஸ்லாமியர்கள்ட்ட இது எப்படி உருவானது, யாருடைய காலத்தில் உருவானது, எப்படியிலிருந்து இது ஆரம்பித்தது என்று கேட்டா நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு என்ன செய்யாது? கண்டிப்பா தெரியாது. தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம்
இஸ்லாமியர்களுக்கு ஒரு 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 வருடமே கிடையாது, ஒரு வருஷமே கிடையாது. பல வெளிநாடுகளுக்கு ஒரு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல யஹூதிகளுக்கு நசாராக்களுக்குலாம் தபால்கள் அனுப்புவாங்க. ஆனா அதுல தேதி எதுவும் இருக்காது, தேதி வருடம் எதுவுமே இருக்காது. அப்படியே அவங்க வருடத்தை பயன்படுத்தினா, அப்ப ஆரம்ப காலத்துல வருடங்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டதுன்னு சொன்னா ஆமுல் ஃபீல் சொல்லுவாங்க. அதாவது யானை ஆண்டு. யானை ஆண்டு எந்த ஆண்டுல அந்த ஆபிரகாம் என்று சொல்லக்கூடியவன் காபத்துல்லாவை இடித்து அதை நாசப்படுத்துவதற்காக வேண்டி யானை படைகளை கொண்டு வந்தானோ அதை கணக்கிட்டு ஐயாமுல் ஜாஹிலியத்துல ஆரம்பத்தில் அறியாமை காலத்தில் இருந்து ஜனங்கள்ட்ட என்ன ஒரு பழக்கம் வருது சொன்னா ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. இந்த யானை ஆண்டை வச்சு யானை ஆண்டு முதலாம் ஆண்டு, யானை ஆண்டு இரண்டாம் ஆண்டு, இதுக்கு அரபில சொல்லுவாங்க ஆமுல் ஃபீல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 52வது வயசா இருக்கும்போது மனைவி மௌத்தாயிட்டாங்க, கதீஜா நாயகி. அந்த ஆண்டுக்கு சொல்லுவாங்க ஆமுல் ஹுஸ்ன். ஆமுல் ஹுஸ்ன் கவலையின் ஆண்டு. இப்படிதான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. தவிர ஒரு முறைப்படுத்தப்பட்ட சரியான ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு வருடமோ ஒரு மாதமோ எதுவுமே கணக்கிடப்படல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போற அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் வந்துச்சு. அந்த காலத்திலேயுமே இஸ்லாமியர்களுக்கு ஒரு தண்ணீர் ஒரு ஆண்டு வேணுங்கிறத அது அவருடைய காலத்திலே உண்டாக்கப்படல. அதற்கு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல என்னாச்சு, அதற்கு உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல நிறைய பகுதிகள், பெரும்பெரும் நாடுகள், தூரமான நாடுகள்லாம் இஸ்லாமியருடைய கைவசத்துல வந்துச்சு. இஸ்லாமியுடைய கைவசத்துல கைப்பற்றப்பட்டுச்சு. ஈரான், ஈராக் போன்ற பெரும்பெரும் நாடுகள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல அந்த இஸ்லாமியுடைய ஆட்சியாக இஸ்லாமத்தினுடைய கைவசத்துல வந்துச்சு. அப்ப நிறைய தபால்கள் யூதர்கள்ட்ட இருந்து, யஹூதியர்கள்ட்ட இருந்து, நஸராக்கள்ட்ட இருந்து அவங்கள்ட்ட எல்லாம் கலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தபால் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுல எல்லாம் பார்த்தா ஆண்டு, தேதி, மாசம் எல்லாம் போட்டுருச்சு. இத்தனாம் ஆண்டு, இத்தனாவது நஸராக்கள் இந்த நம்முடைய இந்த ஜனவரி மாதிரி அந்த இது போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி யஹூதிகள், யூதர்கள் அவங்களுக்குரிய அந்த வருஷத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, யூதர்களுக்கு வருஷம் இருக்குது, நஸராக்களுக்கு வருஷம் இருக்கு, நமக்கு மட்டும் ஒண்ணுமே இல்லையே. இப்படித்தான் நபி காலத்திலேயும் போச்சு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலேயும் இப்படித்தானே போச்சு, இப்ப நம்ம காலத்துல இப்படித்தானே போயிட்டு இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களை ஒன்று கூட்டினாங்க. ஏதோ ஒரு காரியத்தா இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நீங்க உங்களுக்கு மத்தியில மஷூரா பண்ணுங்க, ஆலோசனை பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில தன்னிச்சையாக எதையும் செய்யாங்க, தன்னிச்சையாக எதையும் செய்யாதீங்க. அது எந்த நிர்வாகத்துல இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு நிர்வாகமா இருக்கட்டும், ஒரு 20 பேர் 22 பேர் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா எதையும் கூப்பிட்டு ஆலோசனை செஞ்சு செய்யறதெல்லாம் கை இருக்கு. அதுதான் நான் கை வச்சிருக்கான். ஏன்னா ஆலோசனை செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆலோசனை செஞ்சு செய்யணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் என்ன சொல்றான், வஷாபிருஹும் ஃபில் அம்ர் ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். வஷாபிருஹும் ஃபில் அம்ர், ஷாவரா மஷூரா, நீங்கள் உங்களுக்கு மத்தியில மஷூரா செய்து கொள்ளுங்கள். மஷூரான ஆலோசனை செய்யுங்க. ஃபில் அம்ர் அப்படி சொன்னா எல்லா காரியத்திலும், ஃபில் அம்ர் அரிஃப்லாம் போட்டுருக்குது, அது அரபியில சொல்லுவாங்க. எல்லா காரியத்திலும் நீங்க குடும்ப விஷயமாக இருக்கட்டும், பொது விஷயமாக இருக்கட்டும், திருமண விஷயமா இருக்கட்டும், பொருளாதார விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலுமே நீங்க என்ன செய்யுங்க, வஷாபிருஹும் ஃபில் அம்ர், எல்லா காரியத்திலும் ஆலோசனை செய்யுங்க. ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், அந்த ஆலோசனையில் எந்த ஒன்று முடிவெடுக்கப்படுகிறதோ, அந்த ஆலோசனையில் எது உறுதி கொள்ளப்படுகிறதோ, அதுக்கு பிறகு நீ என்ன செய்ய, தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்கல் வச்சிருங்க. அல்லாஹ் மீது தவக்கல் வச்சிருங்க. யாரா இது நான் தன்னிச்சையாக தானாக நான் எடுத்த முடிவு இல்ல, இது ஒரு ஆலோசனையின் பிரகாரம் எடுக்கப்பட்ட முடிவு. எனவே யாரா உன்னிடத்துல பாரத்தை ஒப்படைக்கிறேன், ஓ ஃபப்பீது அம்ரி இலல்லாஹ், என்னுடைய இந்த காரியத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன். யாரா நீயே இதுல கைரை ஏற்படுத்து, நீயே இதுல கைரை ஏற்படுத்து. இப்படிதான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. நபி இப்படிதான் கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையும் இதுதான். அப்ப ஆலோசனை செஞ்சு செய்யறதுல அல்லாஹ் பெரிய வெற்றி வச்சிருக்கான். அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டாங்க. எல்லா சஹாபாக்களையும், அதுல பெரும்பெரும் சஹாபாக்கள் இருந்தாங்க, அலி ரலியல்லாஹு இருந்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, நிறைய எல்லா சஹாபாக்கள் ஒன்று கூட்டாங்க. எல்லாரும் வாங்க, மதீனா போங்க, மஸ்ஜித் நபவிக்கு வாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க சஹாபாக்கள். இப்ப ஆலோசனை நடக்குது. இந்த மாதிரி யஹூதிகளுக்கு நஸராக்களுக்குலாம் வருஷம் இருக்குப்பா, எல்லாருக்கும் வருஷம் இருக்குது, மாசம் இருக்குது. நமக்கு மட்டும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எந்த ஒரு வருஷமும் குறிப்பிடல, எந்த ஒரு மாசமும் இல்ல, எந்த ஒரு இதுவும் குறிப்பிடாம இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யலாம், இஸ்லாமியர்களுக்கு ஒரு வருஷத்தை நம்ம உண்டாக்கணும். அதை எப்படி உண்டாக்கிக்கலாம், அதை நம்ம எப்படி உண்டாக்கலாம்
அப்படின்னு ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் ஆலோசனை கேட்கிறாங்க. அப்ப எல்லாரும் நிறைய பேர் சொன்னாங்க, அதாவது சில பேர் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆண்டு பிறந்தாங்களோ அதிலிருந்து இஸ்லாமிய ஆண்டு முதலாம் ஆண்டு வச்சுக்கலாம். நபி எப்ப பிறந்தாங்களோ அப்ப உதாரணத்துக்கு கிபி 563 நபி பிறந்தாங்க. அந்த கிபி 571 அந்த 571 இஸ்லாமிய ஆண்டினுடைய முதலாம் ஆண்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சில சஹாபாக்கள் ஐடியா கொடுத்தாங்க, மஷூரா கொடுத்தாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப மௌத்தா போனாங்களோ மௌத்தா போன ஆண்டை அதுதான் இஸ்லாமிய முதலாம் ஆண்டு அப்படி முடிவு பண்ணிக்கலாம் அப்படி முடிவு பண்ணாங்க. அப்ப அதுவும் செய்யல மஷூரா முடிவாக அபிப்பிராயம் சொன்னாங்க. சில சஹாபாக்கள் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப மிஅராஜ் போனாங்களோ அந்த மிஅராஜ் போன ஆண்டு இருக்கா இல்லையா அதிலிருந்து இஸ்லாமிய ஃபர்ஸ்ட் ஆண்டு முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு அப்படி முடிவு பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதையும் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு எடுத்துக்கல. கடைசியா சில சஹாபாக்கள் முக்கியமா அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சொந்த மண்ணான சொந்த ஊரை விட்டு எப்ப அவங்க துரத்தப்பட்டாங்களோ அந்த ஊரை விட்டு போனாங்களோ அப்ப அந்த ஹிஜ்ரத் இருக்கா இல்லையா அந்த ஹிஜ்ரத் செஞ்ச வருஷத்தை நான் முதலாம் ஆண்டு வைக்கிறேன். ஹிஜ்ரத் செஞ்ச வருஷத்தை இஸ்லாத்தினுடைய முதலாம் ஆண்டு, இஸ்லாமியருடைய முதலாம் ஆண்டு அப்படின்னு வைக்க. ஏன்னு கேட்டா ஹிஜ்ரத் இருக்குதே அது ஹிஜ்ரத்னு சொன்னாலே நான் அதாவது நாட்டை துறப்பது, தன்னுடைய சொந்த நாட்டை விடுவது. ஹிஜ்ரத்னு சொன்னாலே விடுவது, நாட்டை துறப்பதுன்னு அர்த்தம். அப்ப சொந்த மண்ணான அந்த ஊர்ல தான் நபி பிறந்து வளர்ந்திருக்கிறாங்க. நபி பட்டம் கிடைச்ச பிறகு 13 வருஷம் அந்த ஊர்ல தான் இருந்தாங்க. ஆனால் அந்த காபிர்கள் முஷ்ரிக்குகளுடைய தொல்லை தாங்க முடியாம அந்த ஊரை விட்டு மதீனாவுக்கு புறப்பட்டு வந்தாங்க. அப்படி புறப்பட்டு வரும்பொழுது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நான் என்னுடைய பிறந்த மண்ணை மக்காவை நான் நேசிக்கின்றேன். இந்த மக்கள் மட்டும் எனக்கு தொல்லை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டு இதே மண்ணில் கடைசி வரைக்கும் இருந்திருப்பேன். நிர்பந்தமான சூழ்நிலையில என்னுடைய தாயகத்தை விட்டு நான் மதீனா முனவ்வராவுக்கு செல்கின்றேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு போனாங்க. இது மிகப்பெரிய ஒரு தியாகம். அந்த நேரத்துல குஃபார்கள் காஃபிர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல தைரியமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி மக்காவுல அங்கிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு புறப்பட்டு வராங்க. இது இஸ்லாத்துல செஞ்ச முதல் தியாகம். எனவே அந்த தியாகத்தை முன்வைத்து இந்த ஹிஜ்ரி அதை முன்வைத்து நாம் என்ன செய்யலாம், ஹிஜ்ரத் பெருமானார் எந்த வருஷத்தை ஹிஜ்ரத் செஞ்சாங்களோ அதை இஸ்லாமிய முதலாவது ஆண்டாக நம்ம கணக்கிடலாம் அப்படி முடிவு செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இது நல்ல ஐடியாவா தெரியுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது நல்ல அபிப்பிராயம் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த வருஷம் ஹிஜ்ரத் செஞ்சாங்களோ அந்த வருஷம் இஸ்லாத்துடைய முதலாம் ஆண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப ஹிஜ்ரத் செஞ்சாங்க அவங்களுக்கு 40 வயசுல நபி பட்டம் கிடைச்சிச்சு. அதுக்கு பிறகு 13 வருஷம் மக்கால வாழ்ந்தாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53வது ஆண்டு தான் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. அப்ப அந்த 53வது ஆண்டு அந்த ஹிஜ்ரத் செஞ்ச வருஷத்தை இது இஸ்லாமிய முதலாவது ஆண்டாக வைக்கலாம் அப்படி முடிவு பண்ணாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா பண்ணது எப்ப ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு மௌத்தா போறாங்க. ஹிஜ்ரி 10ல ஹஜ்ஜத்துல் விதா ஹஜ் செஞ்சாங்க. அதுதான் இஸ்லாத்தினுடைய கடைசி மாசம், அந்த வருஷத்தினுடைய கடைசி மாசம். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டுடைய கடைசி மாசம் 11வது ரபீல் அவல்ல மௌத்தா போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பெருமானார் ஸல்லல்லாஹு 16ஆம் மாசம் 3ஆவது மாசத்துல மௌத்தா போயிட்டாங்க. முஹர்ரம் சஃபர் ரபீல் அவல் 16வது வருஷம் 3ஆவது மாசம் மௌத்தா போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை அவங்களுடைய ஆட்சி காலம் எத்தனை 2 வருஷமும் 3 மாசம் தான், கொஞ்ச நாள் ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கு பிறகு மௌத் ஆயிட்டாங்க. ஒரு மிக குறுகிய காலம் தான். அப்ப இதெல்லாம் சேர்த்து பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆகி 4 வருஷத்துக்கு பிறகுதான் ஹிஜ்ரி ஆண்டே துவக்கப்படுகின்றது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல. பெருமானார் ஸல்லல்லாஹு மௌத்தா போயிட்டு 4 வருஷத்துக்கு பிறகுதான் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வராங்க. 3 வருஷத்துக்கு பிறகு அந்த 3 ஆண்டுக்கு பிறகுதான் இந்த ஹிஜ்ரி ஆண்டுங்கிறது உருவாகும். இதான் இதனுடைய சுருக்கமான சரித்திரம். ஆனா இன்றைக்கு நிறைய பேருக்கு நம்மளுக்கு இந்த சரித்திரம் தெரியுமா? இன்றைக்கு தான் சில பேருக்கு புதுசா தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரி, அதுக்கு பிறகு இதுல என்ன செய்யலாம்? இப்ப ஹிஜ்ரி ஆண்டு முடிவாயிருச்சு. அதுக்கு பிறகு சஹாபாக்கள் ஆலோசனை, ஹிஜ்ரி ஆண்டு முடிவு பண்ணிட்டோம். இப்ப இதுல எந்த மாசத்துல ஃபர்ஸ்ட் மாசமா வைக்கலாம், எந்த மாசத்தை ஃபர்ஸ்ட் மாசமாக வைக்கலாம்? சில பேர் சொன்னாங்க ரபியுல் அவல ஃபர்ஸ்ட் வைங்க, சில பேர் சொன்னாங்க ரபியுல் ஆஹிர ஃபர்ஸ்ட் வைங்க. இதுல பல கருத்து வந்துச்சு. அப்ப கடைசியில முடிவு செய்யப்பட்டது முஹர்ரமுடைய மாசம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான் முஹர்ரமுடைய மாசம் சங்கையான மாசம் அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ்.
அல்லாஹ்வுடைய வேதத்துல திருமறையில ஒரு வருடத்துக்கு 12 மாதம் அல்லாஹ் சொல்லிட்டு மின்ஹா அர்பாத்துன் ஹுரும் 4 மாசம் அதுல கண்ணியமான மாசம் சங்கையான மாசம் அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த 4 மாசத்துல முஹர்ரம் மாசமும் ஒன்று. எனவே முஹர்ரம் மாசம் கண்ணியமான மாசம். எனவே முஹர்ரத்திலிருந்து நம்முடைய வருடத்தினுடைய மாதத்தினுடைய ஸ்டார்டிங் முஹர்ரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி தமிழ் வருஷத்துல சித்திரை ஆரம்பிக்குதோ அதே மாதிரி ஆங்கில வருஷத்துல ஜனவரி ஆரம்பிக்குதோ அதே மாதிரி இஸ்லாத்தினுடைய வருஷத்துல முதலாவது மாசம் முஹர்ரத்தை தேர்ந்தெடுத்தாங்க. இதுதான் இந்த இஸ்லாமிய ஆண்டு துவக்கப்பட்ட இஸ்லாமிய ஆண்டு உண்டாக்கப்பட்டதனுடைய சுருக்கமான ஒரு வரலாறு. நான் இன்னைக்கு வந்து டாபிக் என்னன்னா, நம்முடைய இந்த ஆண்டுல இந்த புது ஆண்டுல நாம ஒவ்வொருவரும் நம்ம நியத்து வைக்கணும். யாரா இந்த ஆண்டை நான் என்னுடைய இந்த ஆண்டை நல்ல ஆண்டாக சிறந்த ஆண்டாக எனக்கு ஆக்கித்தான், நான் சென்ற ஆண்டை விட அதிகமான முறையில் அமல் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக ஆக்கித்தான், நான் யாரையும் மனிதர்களுக்கு எந்த ஒரு அடியானுக்கும் நான் மனசை புண்படுத்தாம நான் கண்ணியமா வாழணும், யாருடைய பதுவாவுக்கும் சாபத்திற்கு நான் ஆளாக கூடாது, எல்லாருடைய துவாவும் எனக்கு தேவை, அதுல குறிப்பாக உலமாக்களுடைய துவா எனக்கு தேவை, குறிப்பாக உலமாக்களுடைய துவாவும் எங்களுக்கு தேவை அப்படி சொல்லி என்ன செய்ய கண்டிப்பா நாம இந்த நல்ல நேரத்துல ஒரு நல்ல முடிவை நாம எடுக்கணும், நல்ல ஒரு நியத்தோட நாம இருக்கணும். ஏன்னு சொன்னா உலமாக்களை பத்தி இன்றைக்கு நிறைய தரக்குறைவா நிறைய பேர் அதாவது கொஞ்சம் கூட எளிமை இல்லாம அவங்களுக்கு அதாவது அதை பத்தி உண்டான சிறப்புகள் தெரியாம நிறைய இடத்துல தவறா பேசுறாங்க. நல்லா பாதுகாக்கணும். உலமாக்கள் சாதாரண ஆள் இல்லை, உலமாக்கள் சாதாரண ஆள் இல்லை. அது உலகமா வரத்தத்துல அம்பியா ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது எல்லா கிதாப்ல இருக்குது, புகாரில வருது, முஸ்லிம்ல வருது, ரொம்ப ஃபேமஸான மஷஹூரான ஹதீஸ். அது உலகமா வரத்தத்துல அம்பியா. உலமாக்கள் யாருன்னு கேட்டா நபிமார்களுடைய வாரிசு, சாதாரண வாரிசு இல்லை. உலமாக்கள் நினைச்சா ஹஜ்ரத்மார்கள் இமாம்கள் உலமாக்கள் அதிர்த்து நினைச்சா இது சாதாரண மட்டமா நீங்க நினைக்கிறாங்க, என்ன செய்யறாங்க கேவலமா நினைக்கிறாங்க. ஆலிம் சாக்கு எவன் போய் கொண்டு கொடுப்பான், ஆலிம் சாக்கு குடும்பத்தில் யாருக்கும் சம்பந்தம் பண்ணுவா, இப்படி ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உலமாக்களுடைய அந்தஸ்தை நாளைக்கு மறுமையில பார்ப்பீங்க, உலமாக்களுடைய அந்தஸ்தை நாளைக்கு மறுமையில பார்ப்பீங்க. உலகத்துல அவங்க பார்த்தா மட்டமானவங்க தெரிவாங்க. ஏன்னு கேட்டா அவங்க பன்முக சேவையாளர்கள், எல்லா துறையிலும் அவங்க செயல்படுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பள்ளியில இமாமா இருக்கான்னு வச்சுக்கீங்களேன், மோதினார் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மோதினார் இல்லை லீவுல போயிட்டாரு. இப்ப என்ன செய்யணும், அந்த அஜித்து தான் பாங்கு சொல்லணும், அந்த அஜித்து தான் விளக்கமாக எடுத்து பரியாசலை கூட்டி விடணும், எல்லாமே அந்த அஜித்து செய்வார். ஒரே இடத்துல எல்லாம் செய்வார். அதே நேரத்துல ஊர்ல யாராவது மௌத்தா போயிருப்பாங்க, அந்த மௌத்தா போனவங்களுக்கு கசப்பு மாத்திரத்துக்கு அஜித் தான் போவாரு, அந்த மௌத்தா போனவங்களுக்கு குளிப்பாட்டுறதுக்கு அஜித் தான் போவாரு. நம்ம ஊர்ல கிடையாது. நம்ம ஊர்ல அல்ஹம்துலில்லாஹ் வாலிபர்கள் தயாராயிட்டாங்க, வாலிபர்கள் செய்யிட்டாங்க. யாராவது மௌத்தா போயிட்டா டக்குனு கசப்பு மாத்துறாங்க, டக்குனு என்ன செய்யறாங்க குளிப்பாட்டுறதுக்கு ரெடியா போறாங்க, ஃபீஸபீலி அல்லாஹ்வுக்காக செய்யறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய ஊர்கள்ல போய் பாருங்க, நான் நம்ம ஊரை சொல்ல வரல, வெளியூர்ல தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய ஊர்கள்ல பாருங்க, யாராவது மௌத்தா போயிட்டா அஜித் தான் அந்த மௌத்து வீட்டுல முதல்ல போய் நிற்கணும், முதல்ல போய் கசம் பாத்துறது அவர் தான், அதை குளிப்பாட்டுறது அவர் தான். ஏன் இந்த அளவுக்கு கேட்டா, ஒரு குழந்தை உலகத்துல பிறந்தது கூட அது மரணிக்கின்றவர்ல மரணிச்ச பிறகு கூட அஜித்மாருக்கு தான் டூட்டி. அதை விட்டு வயிற்றுல இருக்கும்போது கூட ஒருவர் அஜித்துல ஒரு அஜித் வாங்க அஜித்து என் பொண்டாட்டிக்கு ஏதாவது பிரசவ நேரம் நெருங்கிருச்சு, வந்து கொஞ்சம் ஓதி பார்த்துட்டு போங்க, அல்லது தண்ணி ஓதித்தாங்க அப்படின்னு அந்த நேரத்துல வயிற்றுல இருக்கும்போது கூட்டிட்டு போவார். சரி, குழந்தை பிறந்தவங்க என்ன செய்வாங்க, அஜித்தை தான் முதல்ல கூடுவாங்க. அஜித் வாங்க குழந்தை பிறந்துருச்சு, வந்து காதுல பாம்பு சொல்லிட்டு போங்க, காதுல பாம்பு சொல்லிட்டு போங்க அப்படிவாங்க. அதுக்கு பிறகு ஏகானாங்க வந்து சொல்லுவாங்க, அஜித் வாங்க பிள்ளைக்கு பேர் வைக்க போறோம், நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒண்ணு அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பாருங்க. அதுக்கு பிறகு குழந்தைய ஒரு 7 வயசு 8 வயசு ஆச்சுன்னா அஜித் பிள்ளைக்கு ஓதி கொடுங்க, மதரசால கொண்டு சேர்ப்பாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா அஜித் கல்யாணம் முடிச்சு வைங்க. அந்த அஜித் தான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும், அஜித் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் அஜித்மார்கள் ரொம்ப மட்டமா நினைக்கிறோம். இன்னைக்கு எங்கேயாவது ஒரு மருத்துவர்கள் சமீப காலத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எங்கேயோ ஏதோ ஒரு டாக்டர் அடிச்சு போட்டாங்க. ஐயோ கேள்விப்பட்டிருக்க, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். வாட்ஸ்அப்ல பேப்பர் நிறைய வந்துச்சு. ஒரு டாக்டர் அநியாயமான முறையில அடிச்சு கொண்டுட்டாங்க. அதனால என்ன செஞ்சாங்க, முழு தமிழ்நாட்டு முழு இந்தியாவுடைய எல்லா மருத்துவர்களும் ஸ்ட்ரைக் பண்றாங்க, எல்லா மருத்துவர்களும் டாக்டரும் ஸ்ட்ரைக் பண்றாங்க. யாரும் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டோம். நிறைய பேஷண்ட்கள் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரியான முறையில் மருத்துவர்கள் இல்ல, டாக்டர்கள் இல்ல, எல்லாம் துடிக்கிறாங்க. ஏன் எல்லா மருத்துவர்களும் ஸ்ட்ரைக் பண்றாங்க? ஒரு நாள் ஒரு நேரம் கொஞ்ச நேரம் கூட ஸ்ட்ரைக் பண்ண உடனே அரசாங்கம் கூப்பிட்டு எல்லா கலெக்டர் எல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி, ஏன்னா மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணா ஒண்ணு நடக்காது. அதே மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த அஜித்மார்கள் எல்லாம் இன்னைக்கு அஜித்மார்கள் மட்டமா பேசுறாங்கப்பா, சம்பளம் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க, என்ன 15,000 ரூபாய் 12,000 இது கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு மட்டமான சம்பளம். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு கொத்தனார் இருக்காரு, கொத்தனார் 1,200 ரூபாய் சம்பளம், கொத்தனார் எவ்வளவு சம்பளம், 1,200 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, 1,300 வாங்குறாரு. இன்னைக்கு நிமிந்தால் 1000 ரூபாய் வாங்குறான். அவன் சாதாரண சித்தால 900 ரூபாய் வாங்குறான், 800 ரூபாய் வாங்குறான். அப்போ கணக்கு போட்டு பாருங்க, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வருது? ஒரு கொத்தனாருக்கு 30,000 ரூபாய்க்கு மேல வருது. நிமிந்தாளுக்கு பாருங்க, அவருக்கு 30,000 ரூபாய் சம்பளம் வருது. சாதாரண ஒரு அதாவது என்ன சொல்றது, சாதாரண
அந்த கூலி குத்துவான் அவனுக்கு பார்க்க 25,000 ரூபாய் சம்பளம் வருது. அஜித்குமாருக்கு எவ்வளவு சம்பளம்? 12,000 ரூபாய், 13,000 ரூபாய், 15,000 ரூபாய். நம்ம ஊர்ல பரவாயில்ல, இல்ல 15,000 ரூபாய்க்கு மேல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சில ஊருக்கு ரொம்ப மட்டமான முறையில் கொடுக்குறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தை நினைச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பத்தை நினைச்சு பாருங்க. நம்முடைய குடும்பத்துல எவ்வளவு செலவாகுது? இன்னைக்கு கரண்ட் பில் பாருங்க, 4,000 ரூபாய், 5,000 ரூபாய், 3,000 ரூபாய் இஷ்டத்துக்கு கரண்ட் பில் வருது. அதற்கு வீட்டுல யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா ஒரு கிலோ கறி வாங்க முடியாது அவருக்கு. ஆனா ஒரு கிலோ கறி 1000 ரூபாய். என்ன செய்வார்? இன்னைக்கு அவ்வளவு கம்மியான காசுக்கு கம்மியான சம்பளத்துக்கு இந்த அஜித் பன்முக சேவையாளராக எல்லா விதமான சேவைகள் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு கண்ணியப்படுத்தணும். அது மட்டும் இல்ல, குர்ஆன் ஹதீஸினுடைய ரீதியில அவருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து சொல்லப்பட்டிருக்கு. அல் உலமா வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசு, சாதாரண வாரிசு இல்ல, நபிமார்களுடைய வாரிசுங்க. அதுல வர அந்த ஹதீஸ்ல வருது, வைனல் அன்பியா லம் யுவரிசு திர்ஹமன் வலா தீனாரன். நிச்சயமா நபிமார்கள் எந்த திருகத்தையோ தீனாரையோ வாரிசாகிட்டு போகல. வைன்னமா வரசு அல் இல்ம, நபிமார்கள் இல்மை தான் வாரிசாகிட்டு போறாங்க. இல்மை வாரிசாகிட்டு போனாங்க. அது இல்மை கற்றுக்கொண்ட இந்த உலமாக்கள் தான் கண்ணியமானவர்கள். இந்த உலமாக்கள் தான் நபிமார்களுடைய வாரிசு, சாதாரண வாரிசு, நபிமார்களுடைய வாரிசு. இது இப்ப தெரியாது, நாளை கியாமத்துடைய நாளையில எல்லா ஜனங்களுக்கு மத்தியில, கோலானுடைய மக்களுக்கு மத்தியில அல்லாஹ் கேட்பான், ஐனல் ஃபுகஹா, ஐனல் ஃபுகஹா, ஐனல் உலமா, ஐனல் ஐம்மா, ஐனல் முஅத்தினூன் கேட்பாங்க. ஹதீஸ்ல வருது, இந்த 4 வார்த்தை வருது. என்னது? ஐனல் ஃபுகஹா, மார்க்கத்தை அறிந்த, அந்த ஃபிக்ஹ் சட்டத்தை அறிந்த அந்த ஃபகீஹ்கள் எங்க? ஐனல் உலமா, உலமாக்கள் எங்க? ஐனல் ஐம்மா, இமாம்கள் எல்லாம் எங்க? ஐனல் முஅத்தினூன், அந்த முஅத்தின் எங்க? வாங்க சொன்னாங்க, அந்த முஅத்தின் எங்க? அப்ப எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் இவங்க தான் கூடுவான். இதுவரை விஐபி இவங்க தான். உலகத்துல விஐபிங்கிறது வேற, காசு பணம் இருந்தா தான் விஐபி, போஸ்ட் பதவி இருந்தா விஐபி நடக்கும். ஆனா கியாமத் நாள்ல வந்து பாருங்களேன், நீங்க பார்க்க தான் போறீங்க, கண்டிப்பா பாப்பீங்க. நான் பள்ளியில இருந்து சொல்றேன், ஹதீஸ் சொல்றேன். அது கியாமத் நாள்ல வந்து பாப்பீங்க. அங்க விஐபி யாருன்னு கேட்டா அல்லாஹ்ட்ட இந்த உலமாக்கள், இந்த இமாம்கள், இந்த மோதினார்கள் தான். உலகத்துல மோதினார் மட்டமா பேசுவாங்க, மோதினார் மட்டமா பேசுவாங்க. நாளை கியாமத் நாள்ல அல்லாஹ் கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் கேட்பான், ஐனல் ஐம்மா, இமாம்கள் எங்க? ஐனல் உலமா, கூப்பிடுவான். எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாரையும் ஒரு ஸ்டேஜ்ல உட்கார வைப்பான். அந்த ஸ்டேஜை பத்தி ஹதீஸ்ல வருது. அந்த ஸ்டேஜ் எப்படிப்பட்ட ஸ்டேஜ்னா, முத்துக்களால் மரகதங்களால் உண்டாக்கப்பட்டது. சாதாரண ஸ்டேஜ் இல்ல. நம்ம இன்னைக்கு தைக்கால போடுறமே சும்மா பிளைவுட்ல பலகையில அந்த ஸ்டேஜ் வச்சுக்காதீங்க. இது முத்துக்களால் மரகதங்களால் பதிக்கப்பட்ட மிகப்பெரிய ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல கொண்டு போய் இந்த இமாம்களை, உலமாக்களை, இந்த அஜித்மார்களை, மோதினார்களை எல்லாத்தையும் போய் அல்லாஹ் உட்கார வச்சிருவோம். உட்காந்துருங்க, கண்டிப்பா உட்காந்துருங்க. நான் மற்றவங்களுடைய கேள்விகள் எல்லாம் கேட்டு வரேன். மற்றவங்களுடைய கேள்வி ஹிசாப் கிதாப் நான் கேட்டுட்டு வரேன். நீங்க கண்டிப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களை உன்ன கண்ணியப்படுத்தப்படும், உங்களுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படும். உங்களுக்கு எல்லாம் கேள்வி எனக்கு இல்ல, உங்களுக்கு எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படும். நீங்க அப்படி நீங்க கண்டிப்பா இருங்க. இப்படி அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துவான்னு ஹதீஸ்ல வருது. அது மட்டும் இல்ல, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது, ஆலிம்சாக்கெல்லாம் தனியா மதிப்பெல்லாம் கிடையாதுங்க, எல்லாம் ஒண்ணுதான். நான் ஆலிம்சா, நீ ஆலிம்சா தான். ஆலிம்சான பெரிய இவரா, அவரோட பெரிய இவரா? எல்லாரும் ஆலிம்சா தான், எல்லாரும் துருவைக்கலாம், எல்லாரும் செய்யலாம் அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றம் போய் அப்படியே எல்லாரும் ஆலிம்சா தான். எல்லாரும் டாக்டர் சொல்ல முடியுமாங்க? எல்லாரும் இன்ஜெக்ஷன் போட முடியுமா? எல்லாரும் ஆபரேஷன் பண்ணிட முடியுமா? நான் எல்லாரும் டாக்டர் தான், டாக்டர் தான் ஒரு தனியா கிடையாது அப்படின்னு சொன்னா அது அறிவுத்தனமான பேச்சா, முட்டாள்தனமான பேச்சா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால எல்லாரும் ஆமிஷா ஆக முடியாது. எல்லாரும் ஆமிஷா அப்படி எல்லாரும் ஆமிஷா ஆகலாம். ஆமிஷா மட்டும் ஒரு தனி இனம் இல்ல, தனி அந்தஸ்து இல்ல, தனி குரூப் இல்ல, அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஆமிஷான்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், நபியே சொல்லுங்க, அவங்க கேளுங்க. புல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? மார்க்கத்தை கல்வியை கற்ற அந்த கற்றவர்களும் கற்காதவர்களும் எப்படி சமமாக முடியும்? கண்டிப்பா சமமாகவே முடியாது. கண்டிப்பாக அல்லாஹ்வே சொல்றான், அல்லாஹ்வே கேட்டுட்டு அல்லாஹ் சொல்றான், மார்க்கத்தை கற்ற அறிஞர்களும் கற்காதவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டாங்க, ஒருபோதும் செய்ய மாட்டாங்க, சமமாகவே மாட்டாங்க. அந்த வேறொரு ஆயத்துல எல்லாம் சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ் சொல்றான், அதாவது அல்லாஹ்வை அதிகமா அஞ்சக்கூடியவர்கள், பயப்படக்கூடியவர்கள் என்னுடைய அடியார்கள் யார் என்றால் உலமாக்கள் தான். உலமாக்கள் தான் அல்லாஹ்வை அதிகமா பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும், அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், எங்கெல்லாம் நரகத்தை பத்தி சொல்லியிருக்கிறான், குர்ஆன் ஹதீஸ் தெரியும். அதனால மற்றவர்களை விட அல்லாஹ்வை அதிகமா அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
அந்த மாதிரி நிறைய ஆயத்து ஒன்று ரெண்டு இல்ல. அதாவது யூத்தில்லாஹ் மையஷா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மார்க்க ஞானத்தை கொடுக்கிறான். எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. தான் நாடியவர்களுக்கு தான் யூத்தில் ஹிக்மத மையஷா அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மார்க்க ஞானத்தை கொடுக்கிறான். வமை யூத்தில் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா அல்லாஹ் யாருக்கு மார்க்க ஞானத்தை கொடுத்து விட்டானோ அவங்களுக்கு எல்லா விதமான நலவுகளும் கொடுக்கப்பட்டவர்களை கொண்டு எல்லா விதமான நலவுகளும் மார்க்க ஞானத்தை கொடுக்கப்பட்டவர்கள் எல்லா விதமான நலவுகளையும் கொடுக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட சாதாரண ஆளுகள் பெரிய அந்தஸ்து உடையவங்க. அப்படிப்பட்ட உலமாக்களை இமாம்களை அஜித்மார்களை நாம எப்பயுமே தரக்கிறோம். யாராவது அப்படி பேசியிருந்தா நான் இந்த புத்தாண்டுல உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், தயவு செய்து மன்னிப்பு கேட்டுருங்க. இதுக்கு மேல யாரும் அப்படி பேசாங்க. கண்டிப்பா அவங்களை கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவங்க அவங்க கண்ணியப்படுத்தணும். அப்படி ஏதாவது குறைகள் இருந்திருந்தாலும் கூட அந்த குறைகளை கூட ஹிக்மத்தான முறையில, எப்படி சூசகமான முறையில, எந்த முறையில எந்த விதத்துல எடுத்தவங்க எல்லாம் செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஒரு இமாம் தப்பு செய்யறாரு, தப்பு இயற்கைதான். ஏன்னு சொன்னா மனிதன் தப்பு வரதான் செய்ய, மலக்கும் கிடையாது. எந்த அஜர்த்து எந்த இமாமும் மலக்குகள் கிடையாது. ஏன் மலக்கு வைக்கிறாங்களா? எல்லாம் மனுஷன் தான். மனிதன் சொன்னாலே யாரு அதுவே சொல்றான். மனிதன் யார்? ஹதீஸ்ல வருது, அல் இன்சானு முரக்கபு பைனல் ஹதாயி வன் நிஸ்யான். அல் இன்சானு முரக்கபு பைனல் ஹதாயி வன் நிஸ்யான். மனிதன் என்று சொன்னாலே தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் இணைக்கப்பட்டவன் தான். மனிதனுக்கு தவறு இருக்கும், மறதியும் இருக்கும். அவர் ரெண்டு இல்லைன்னா மலக்கா போயிடுவார், ரெண்டு இல்லைட்டா மலக்கா போயிடுவார். அவர் இப்படி அவர் மேல ஒரு மனிதன் தான். எப்பயாவது தவறுகள் நிகழத்தான் செய்யலாம். ஆனா அந்த தவறு நிகழ்ந்தா அந்த தவறை எப்படி சுட்டி காட்டணுமோ அந்த விதத்தான் சுட்டி காட்டணுமே தவிர 4 பேருக்கு முன்னாடி மரியாதை இல்லாம சுட்டி காட்டுறது, 4 பேருக்கு முன்னாடி குத்தி காட்டுறது, இதெல்லாம் வந்து பெரிய பாவம் போயிடும், பெரிய பாவமா போயிடும். அதனால அப்படி யாராவது நம்ம செஞ்சிருந்தா அதை செய்யணும் நோக்கத்தில் இருந்தா அல்லாட்ட மன்னிப்பு கேட்டிருக்க. கண்டிப்பா அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். ஏன்னா அப்படி அது மாதிரி மாதிரி பாக்குறதுக்கு பாம்பு தானே சொல்றாரு. அவர் நாம பயங்கரமா வேலை வாங்குறது சாதாரண இல்ல. இங்க பாத்ரூம்ல போய் எங்கேயாவது ஒரு கச்சரா கிடந்துச்சு, ஒரு குப்பை கிடந்துச்சு, அல்லது பாத்ரூம் எதுவும் நட்டா முதல்ல நீங்க வாங்க, என்னங்க இது 4 நாளா பாத்ரூம் இப்படி அசிங்கமா கிடக்குது, என்ன இது சுத்தம் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிறது. ஏன் அது நம்ம பார்த்தவர் அவர் சுத்தம் பண்ணிட்டு போயிட்டா என்ன, பார்த்தவர் சுத்தம் பண்ணா என்ன? அதுக்கு உமரதி இல்லாம அமீர் மோமினாக இருக்கும்போது அவங்க சுத்தம் பண்ணி இருக்கிறாங்க, அவங்க பாத்ரூம் சுத்தம் பண்ணி இருக்கிறாங்க, அவங்க பள்ளிவாசல் ஏன் உமரதி இல்லாம பத்தி வருது. ஹதீஸ்ல வருது, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதீனா முனவ்வரால மஸ்ஜித் நபவி ஆரம்பத்துல சாதாரண குச்சா தான், சாதாரண கூரையில் செய்யப்பட்ட குச்சு தான். அந்த கூரையில் செய்யப்பட்ட அந்த குச்சில யாரோ ஒருத்தர் தெரியாம காரி துப்பிட்டு போயிட்டார். காரி துப்பியிருக்கிறார். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வர்றாங்க. அங்க பார்த்தா அந்த கூரையில காரி துப்பப்பட்ட அந்த எச்சில் இருக்குது. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, கொஞ்சம் தண்ணியை தொட்டு தன்னுடைய கையில தடவி விடுறாங்க. பின்னாடி வந்த வேகமா வந்த சஹாபி, யார சொல்லலாம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? நான் இதை சுத்தம் பண்ணி இருப்பேன், நீங்க ஏன் செய்றீங்க? ஏன் எனக்கு கடமை இல்லையா? எனக்கு நபி கேட்டாங்க, எனக்கு நன்மை வேணாமா, எனக்கு சவாபு வேணாமா, உனக்கு மட்டும் தான் சவாபு வேணுமா, எனக்கு சவாபு வேணாமா? அதனால எனக்கு சவாபு வேணும், எனக்கு நன்மை வேணும்னு நான் செஞ்சப்பா அப்படின்னு சொன்னாங்க. எப்படி வந்த பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு பாத்ரூம்ல ஏதாவது ஒன்றுட்டா டக்குனு மோதினார் போட்டு கேவுறது. இந்த மோதினார் வந்து கக்கூஸ் கழுவுறதுக்கு பாத்ரூம் கழுவுறதுக்குன்னா இது பண்ண மாதிரி. ஏன்னா நம்ம ஊர்ல அப்படிதான் பழகிடுச்சு, எல்லா இடத்துலயும் அப்படிதான் போய் அரபு போய் பாருங்க. அதாவது இமாம்களுக்கு எப்படி கண்ணியம் கொடுக்குறாங்க, அதே மாதிரி மோதினாருக்கு எப்படி கண்ணியம் கொடுக்குறாங்க. மோதினாருக்கு வேலை பாத்ரூம் கழுவுற வேலை கிடையாது, பள்ளிவாசல் கூட்டுற வேலை இல்லை. அதுக்காக நான் இப்படி தூண்டி விட்டு போறேன்னு நினைச்சா நல்லா பார்க்கணும். நான் பொதுவாக அரபு நாட்டில் உள்ளது சொல்லிட்டு இருக்கேன். அரபு நாட்டுல ஒண்ணுக்கு தனி, அதாவது பள்ளிவாசல் பாத்ரூம் கழுவுறது கூட்டுறதுக்கு ஃபர்ராஷ் வச்சிருப்பாங்க. அரபு நாட்டில் உள்ள வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும். இமாம்கள் வேற, முஅத்தின் வேற, ஃபர்ராஷ் வேற. ஃபர்ராஷ் வேலை தான் கூட்டுற வேலை, பாத்ரூம் கழுவுற வேலை. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு பள்ளியிலும் 2 பேர் நியமிச்சிருப்பாங்க. அப்ப நம்ம ஊர்ல அந்த முஅத்தினுடைய அந்தஸ்து புரியாததுனால இன்னைக்கு என்ன செய்யற, மோதினாரை மட்டமா பேசுறோம். ஆனா கண்ணியத்துக்குரிய மோதினாருடைய அந்தஸ்து எவ்வளவு பெருசு தெரியுமா? அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கெட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கெட்டாங்க. கெட்டது மட்டுமல்ல, அந்த காபத்துல்லாவை கெட்டது அவங்க தான். அதாவது கொத்தனாரும் அவங்க தான், எல்லாமே அவங்க தான் கொத்தனாரும். அவங்க மகன் நிமிந்தார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நிமிந்தாரா இருந்திருக்காங்க, கெட்டாங்க. கெட்டது மட்டுமல்ல, முதல்ல காபத்துல்லாஹ் அதான் சொன்னதும் இப்ராஹிம் நபி தான். இது யாருக்கா தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வஅத்தின் ஃபின்னாஸ் யாதூக பிகுல்லி ரிஜாலின் வஅத்தின் ஃபின்னாஸ் பில் ஹஜ்ஜி யாதூக ரிஜாலன் வஅலா குல்லி தாமிரின் யாதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீன். அல்லாஹ் சொல்றான், வஅத்தின் ஃபின்னாஸ் பில் ஹஜ்ஜி. இப்ராஹிமே, நீங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி அழைப்பு கொடுங்க. அதான் இந்த அழைப்புன்னு அர்த்தம். நாம இங்க மோதினாரு தொழுகைக்காக அழைக்கிறாரு. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா, நீங்க ஹஜ்ஜுக்காக ஒரு அதான் கொடுங்க, ஹஜ்ஜுக்காக வேண்டி அதான் கொடுங்க.
முதல்ல காபத்துல்லாவை கட்டி முதல்ல பாம் சொன்னது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படிப்பட்ட அந்தஸ்து பெற்றவர் தான் அந்த மோதினார். இப்ராஹிம் நபி எவ்வளவு பெரியவங்க, அதாவது எல்லா நபிமார்களும் ரொம்ப சிறந்தவங்க. அந்த இப்ராஹிம் நபியுடைய பாரம்பரியத்தில் வந்தவங்க தான் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க, முதல்ல பாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அந்தஸ்து எவ்வளவு பெரியது. அது மட்டுமல்ல, நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் எழுப்புவான். அப்ப எல்லாத்தையும் எழுப்பும் போது எல்லாரும் எப்படி எது சொல்லுவாங்க கேட்டா, பிறந்த மேனியோடு வருவாங்க, எந்தவித ஆடை இல்லாம. எப்படி ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் போது எந்தவித ஆடையும் இல்லாம ஒண்ணும் இல்லாம அப்படி வருதோ, இதே மாதிரி கியாமத்தினால எழுப்பப்படும் போது எல்லா மனிதர்களுமே பிறந்த மேனியோடு ஆடை இல்லாம தான் எழுப்பப்படுவாங்க. அப்ப முதல் ஹதீஸ்ல வருது, முதலாவதாக அதற்கு இப்ராஹிம் நபிக்கு தான் அல்லாஹ் ஆடை அணிவிப்பானா. முதல்ல யாருக்கு அல்லாஹ் ஆடை அணிவிப்பானா? இப்ராஹிம் நபிக்கு தான் அல்லாஹ் ஆடை அணிவிப்பானா. ஏன் இப்ராஹிம் நபி அல்லாஹ் தஆலா ஆடை நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடியே இப்ராஹிம் நபிக்கு தான் அல்லாஹ் தஆலா முதல் ஆடை அணிவிப்பான். ஏன் அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஹதீஸ்ல விளக்கம் எழுதுறாங்க. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த நம்ரூதுங்கிறவன் நெருப்பு குண்டத்துல தூக்கி போடும் பொழுது ஆடையெல்லாம் கலட்டிட்டு வெறும் மேலாக தான் தூக்கி போனான். வெறும் மேலாக தான் செஞ்சானா அந்த நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டுருக்கிறான். அதனால அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் நபி வெறும் மேனியோடு பிறந்த மேனியோடு அவங்க நெருப்பில் தூக்கி வீசப்பட்டாங்க. அதனால அந்த கியாமத்துடைய நாளில் எழுப்பும் போது முதலா இப்ராஹிம் நபிக்கு தான் அல்லாஹ் ஆடை அணிவிப்பான். அதுக்கு பிறகு இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, அதுக்கு பிறகு எல்லா நபிமார்களுக்கும் ஆடை அணிவித்த பிறகு அதுல மூணாவது அந்தஸ்து யாருக்கு? அந்த ஹதீஸ்ல வருது, மூணாவது அந்தஸ்து யாருக்குன்னு கேட்டா முஅத்தின்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆடை அணிவிப்பான். முஅத்தினார்களுக்கு உலகத்தில் யாரெல்லாம் பாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆடை அணிவிப்பான் அப்படின்னு வருது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, முஅத்தின்களுடைய கபர்களை அந்த மண்ணு திங்காது, அவருடைய கபர்ல மண்ணை திங்காது அப்படின்னு வருது. நிறைய ஹதீஸ், 1-2 ஹதீஸ் இல்ல. இன்னொரு ஹதீஸ்ல அல் முஅத்தினூன அத்வலுன் நாஸி அனாகன் யௌமல் கியாமா. அல் முஅத்தினூன அத்வலுன் நாஸி அனாகன் யௌமல் கியாமா. அதாவது முஅத்தின்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்களுடைய தலைகள் எல்லாம் கியாமத்துடைய நாளையில் ரொம்ப உயரமா இருக்குமா. எல்லா மனிதர்களை காண முஅத்தின்கள் உயரமான இடத்துல இருப்பாங்க, அவருடைய தலைகள்லாம் உயரமா இருக்கும் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு அவருடைய அந்தஸ்து மிக 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 கண்ணியமானது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, எந்த ஒரு முஅத்தின் 12 வருஷம் தொடர்ச்சியாக ஒரு பள்ளியில பாம் சொல்வாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அதாவது சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டார். வஜபத் லஹுல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பாங்குக்கும் 60 நன்மை எழுதப்படுது. அவர் பாங்கு சொல்றாருன்னா அந்த பாங்குக்கு 60 நன்மை, இகாமத்துக்கு 30 நன்மை. இப்படி ஹதீஸ்ல வருது, பாங்குக்கு 60 நன்மை, இகாமத்துக்கு 30 நன்மை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் 90 நன்மைகள் இந்த மோதினார் சம்பாதிச்சிட்டார். எத்தனை நன்மையை? 90 நன்மை. அது மட்டுமல்ல, 12 வருஷம் அவர் மோதினாரா இருந்தார்னா, நம்ம பள்ளியில மட்டும் சொல்லவில்லை, பொதுவாக எந்த இடத்துல அவர் 12 வருஷம் மோதினார் தொழில் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவருக்கு சொர்க்கம் ஆஜிபாரு. ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பெருமாள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யா அபூ சயீத், நீ எந்த ஒரு காட்டுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அந்த இடத்துல தொழுகையுடைய நேரம் வந்துருச்சுன்னா உடனே பாங்கு சொல். பாங்கு எப்படி சொல்லணும்? ரொம்ப சத்தமா, உன்னுடைய சப்தத்தை உயர்த்தி சொல், நல்ல சத்தமா சொல். ஏன்னு கேட்டா, உன்னுடைய சப்தம் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல, எந்த அளவுக்கு தூரமா உன்னுடைய சப்தம் போகுதோ, அந்த எந்த அளவுக்கு தூரமாக போகுதோ அந்த இடைப்பட்ட இடங்கள்ல எந்த மனிதர்கள், எந்த ஜின்கள், எந்த கடல்ல வாழக்கூடிய மீனினங்கள் மற்ற இதுகள் எல்லாமே உனக்காக துவா செய்யும். எல்லாமே என்ன செய்யும்? உனக்காக வேண்டி துவா செய்யும். நாளை கியாமத்துடைய நாளையில உனக்காக அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்யும், உனக்காக அல்லாஹ்விடத்துல சாட்சி சொல்லும் என்பதாக ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் யஅலமுல் லதீன மாஃபில் நிதாயி வ ஸஃபில் ஆஃபலி. அதாவது இந்த உம்மத்தினர்கள் பாங்கு சொல்லக்கூடிய சிறப்பையும் முன்சஃப்ல வந்து நிற்கக்கூடிய சிறப்பையும் இந்த உம்மத்தை அதனுடைய சிறப்புகளை அறிந்து கொள்வார்களே, ஆனால் கண்டிப்பாக ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டு அவர் முந்தி கொண்டு வருவார்கள். நான் பாங்கு சொல்றேன், நான் முன்சஃப்ல வர்றேன், முன்சஃப்ல எனக்கு இட வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுடைய சிறப்புகளை அந்தஸ்துகளை அவர்கள் விலகிக் கொள்வார்களே, ஆனால் ஒவ்வொரு சண்டை போட்டுக் கொண்டு முந்தி கொண்டு வருவார்கள் என்பதாக ஹதீஸ்ல வருது. நிறைய சிறப்புகள் வருது. ஆகாட்டிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நாம பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே, பொறுப்புதாரிகளும் சரி, எல்லாருமே சரி, நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து வேலை செய்யணும். இமாம்களா இருக்கட்டும், முஅத்தினா இருக்கட்டும், நிர்வாகிகளா இருக்கட்டும், எல்லாருமே அல்லாஹ்வுக்கு பயந்து வேலை செய்யணும். அந்த நிர்வாகிகள் விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு நிர்வாகிகள் எப்படி இருக்கணும், நிர்வாகினா எப்படி இருக்கணும். இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாம ஸலாத்த வ ஆத ஸகாத்த வ லம் யக்ஷ இல்லல்லாஹ்
ஒன்றுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஒரு கம்பெனில ஒருத்தர் இன்ஜினியரா போறான்னா அந்த கம்பெனில இன்டர்வியூ பண்ணுவான், சில குவாலிஃபிகேஷன் பார்ப்பாங்க, சில தகுதிகளை பார்ப்பாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றா பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் எப்படி இருக்கணும் அது சொல்றான். இந்த மாதிரி அமல் மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பண்டிகைகளை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும். மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அதாவது அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் முழுமையான முறையில் நம்பி இருக்கணும். அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கணும், அல்லாஹ் முழுசா நம்பி இருக்கணும். வா அகாமஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டணும். இவர் மட்டும் நிலைநாட்டுறதுன்னு சொன்னாலே தொழுகணும்னு சொல்லியிருப்பாங்க. தொழுகையை நிலைநாட்டணும்னு சொன்ன அர்த்தம் தானும் தொழுகணும், நம்முடைய ஊருக்கு கூடிய எல்லா மக்களையும் தொழுகையாலே ஆக்கணும், தொழுகையால நிலைநாட்டணும். வா ஆத்தமு ஸகாத்த, ஸகாத்தை கொடுக்கணும், தானும் கொடுக்கணும், மற்றவர்களுக்கு கொடுக்க வைக்கணும், செல்வந்தர்களுக்கு கொடுக்க வைக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்க வாரி வாரி கொடுக்க சொல்லணும். வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கு பயப்படக்கூடாது. நிர்வாகி எப்படி இருக்கணும், அல்லாஹ்வை தவிர யாருக்கு பயப்படக்கூடாது. சொந்தக்காரனா இருக்கட்டும், சொந்த மகனா இருக்கட்டும், ஒரு தப்பு செஞ்சுட்டானா அது அல்லாஹ்வுக்கு முன்னாடி, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு முன்னாடி அவன் அதை தண்டிக்க தான் விடணும் தவிர என் சொந்தக்காரன் குடும்பத்துக்காரன் அவன் இவன் அப்படின்னு யாரும் விடக்கூடாது. வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாத இருக்கணும். இந்த 4 குவாலிஃபிகேஷன், இந்த 4 தகுதிகள் யாருக்கு இருக்குமே ஆனால் அவங்க தான் நிர்வாகம் செய்யணும். அப்படிதான் நிர்வாகம் செய்யணும், அப்பதான் அந்த நிர்வாகம் இருக்கும். ரெண்டாவது, நிர்வாகத்துக்காக வேண்டி போட்டி போட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, வந்து உருவக்கூடாது. ஹதீஸ்ல வருது, ஒரு தடவை சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லலாம் எங்களுக்கு ஏதாவது பொறுப்பு தாங்களே நாங்களும் செய்யறோம், எங்களுக்கு ஏதாவது பொறுப்புகள் தாங்களே நாங்களும் பொறுப்பு செய்யறோம். நபி சொன்னாங்க, லா தத்துல் போன மஸ்ஊலத்துக்கும், நீங்க உங்களுடைய பொறுப்புகளை கேட்டு வாங்காதீங்க. நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுடைய பொறுப்புகளை எதுவும் கேட்டு வாங்காதீங்க. உங்களுக்காக பொறுப்பை கொண்டு நிர்பந்தம் ஒப்படைக்கப்பட்டா அப்ப வாங்கிக்கங்க. நிர்பந்தமா கொண்டு ஒப்படைக்கப்பட்டா அப்பதான் அல்லாஹ்வுடைய உதவி வரும், அப்பதான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். நீங்களா அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நான் தான் நிர்வாகி, நான் தான் தலைவர், நான் தான் செக்ரட்டரி, நான் தான் கேஷியர் அப்படின்னு அடிச்சு கொடுத்து எனக்கு இந்த போஸ்ட் வேணும், உனக்கு இந்த போஸ்ட் வேணும் அப்படின்னு அடிச்சுட்டு வந்தீங்க, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. இப்போ நம்ம அப்படிதான் செய்யறோம். நிறைய பள்ளிகள்ல இன்னைக்கு நிர்வாகத்துக்கு அப்படி போட்டி போட்டுக்கிட்டு வராங்க. ஏன் அப்படி வர்றாங்கன்னு தெரியல. அதனுடைய உள்ரங்கம் என்ன அல்லாஹ் தெரியும், அதனுடைய உள்ரங்கம் அல்லாஹ் அறிவான். ஆனா பொது பணத்துல, பொது காசுல, பைத்துல் மால்ல நாம என்ன அல்லாஹ்வுக்கு ரொம்ப பயப்படணும். பொதுவாகவே அடுத்தவங்களுடைய சொத்துக்கு நம்ம ரொம்ப பயப்படணும். அதே மாதிரி பள்ளிவாசல் விஷயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப பயப்படணும். அது வந்து ஒரு அமானிதம், பொறுப்பும் அமானிதம், பள்ளிவாசலுடைய சொத்தும் அமானிதம், பள்ளிவாசலுடைய சொத்தும் அமானிதம். இந்த சொத்துக்களை பத்தியும் பொறுப்புகளை பத்தி நாளை கியாமத்தால அல்லாஹ் கண்டிப்பா கேட்பான். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யிஹி, நாளை கியாமத்துடைய நாளில ஒவ்வொரு பொறுப்புதாரையும் கேட்கப்படுவீங்க. உங்களுடைய பொறுப்புகளை பத்தி அல்லாஹ் கேட்பான். நீ இவ்வளவு காலமா தலைவரா இருந்தீங்க, இவ்வளவு காலமா செக்ரட்டரியா இருந்தீங்க, அந்த ஊருடைய முன்னேற்றத்துக்கு என்ன செஞ்ச, எத்தனை பேர் தொழுகையாளியா இருக்காங்க, பஜ்ர்ல எத்தனை பேர் வர்றாங்க, நீ உன்னுடைய ஆட்சிக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்துட்டு இருந்தாங்க, இப்ப எவ்வளவு முன்னேற்றமா இருக்கு, உன்னுடைய பதவிக்கு முன்னாடி உள்ள பதவியில எத்தனை பிள்ளைங்க ஓதிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப எத்தனை பிள்ளைங்க ஓதி இருக்கிறாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் கேட்பானே தவிர நீ எப்படி பள்ளிவாசல் இப்படி செஞ்ச, நல்லா பள்ளிவாசலை இடிச்சு முழுசா கட்டியா, அப்படி கட்டியா, இப்படி கட்டியா, இதை கேட்க மாட்டாங்க. இதைத்தான் அல்லாஹ் கேட்பான். எத்தனை பேர் அமல்களை முன்னேற்றம், எத்தனை பேருக்கு இல்முல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க, இதைத்தான் அல்லாஹ் கண்டிப்பா கேட்பான். எனவே இனிமே யார் பொறுப்பு வந்தாலுமே அல்லாஹ்வுக்கு பயந்துவாங்க, அல்லாஹ் பயப்படுது. நிர்பந்தமா கூட பொறுப்பை ஒப்படைச்சா அப்ப ஏத்துக்குது, கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு நல்லவங்களா ஒதுக்கிட்டாங்க, நல்லவங்களா எல்லாம் ஒதுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆசைப்படல, பொறுப்புக்கு ஆசைப்படல, ஆசைப்படாம ஒதுக்கி போறவங்களை கூப்பிட்டு இந்த நீங்க தான் அதுக்கு தகுதிங்க, நீங்க இருக்குங்க. முன்னாடி அப்படிதான் நம்ம ஊர்ல அப்படிதான் செஞ்சாங்க, முன்னாடி அப்படிதான் நம்ம ஊர்ல செஞ்சாங்க. எல்லாரும் உட்காருவாங்க, பொதுக்குழு கூட்டம் போடுவாங்க, எல்லாரும் உட்காருவாங்க, யாரு தலைவர் கேட்பாங்க, அப்படி முடிவு செஞ்சுருவாங்க. பெரிய மேட்டரா இருக்காது. இப்பதான் எல்லாத்துக்கும் அடிச்சுக்கிட்டு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு பெரிய பள்ளிவாசல் சொன்னாலே ஒரு நிம்மதியான ஒரு இடமா தெரியல. முன்னாடி எல்லாம் நிம்மதியா இருந்துச்சு, இப்பதான் வர எதுக்கு எடுத்தாலும் வாரம் சண்டை, வாரம் பிரச்சனை. அதனால நான் தயவு செய்து எல்லா மக்களையும் பொதுவா சொல்றேன், நிர்வாகத்துக்கு வரமா இருந்தா சரி, அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து இந்த 4 விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா செய்யணும். நம்முடைய ஈமான்ல உறுதி இருக்கணும், தொழுகையில நம்ம ஸ்திரமா இருக்கணும், எல்லா மக்களையும் தொழுகையாளி ஆக்கணும், எல்லா மக்கள் நாமளும் ஜகாத் கொடுக்கணும், எல்லா மக்களையும் ஜகாத் கொடுக்க வைக்கணும், அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும். இரண்டாவது, ஒரு அமானிதத்துக்கு மோசடி செய்யக்கூடாது. ஹதீஸ் ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது கியாமத்துடைய அடையாளங்கள்ல பல அடையாளங்கள் இருக்கு. அது ஒரு அடையாளம் வருது, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்ததிரு ஸா, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்ததிரு ஸா. அதாவது தகுதி இல்லாதவரிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் நீங்கள் கியாமத்துடைய நாளை எதிர்பார்த்துங்க. தகுதி இல்லாதவர்கிட்ட
பொறுப்பை ஒப்படைச்சீங்கன்னா கியாமத் நாள் எதிர்பார்த்துக் கொள்ளுங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, இதா புய்யாத்தில் அமானத்து ஃபன்தபிரிஸா, இதா புய்யாத்தில் அமானத்து ஃபன்தபிரிஸா, அமானிதங்களுக்கு மோசடி செய்யப்பட்டால் கியாமத் நாள் எதிர்பார்த்துங்க. அமானிதங்களுக்கு மோசடி செய்யப்பட்டால் கியாமத் நாள் எதிர்பார்த்துங்க. அப்படி நம்ம கியாமத்து வந்து நம்முடைய காலத்துல வந்துடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்படி கியாமத் வந்து நம்முடைய காலத்துல வராம இருக்கணும்னா நல்ல நல்ல நிர்வாகி பள்ளிவாசலுக்கு வாங்க, அமானிதத்துக்கு மோசடி செய்யாம அல்லாஹ்வுடைய பயத்தோட நிர்வாகம் செய்யுங்க. நான் ஊருடைய முன்னேற்றத்திற்காக நம்ம அதிகமா முயற்சி எடுங்க. ஊர்ல வாலிபர்கள் எல்லாருமே கெட்டு குட்டியை சொல்ல போயிட்டு இருக்காங்க, எல்லாரும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி போயிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பிள்ளை ஸ்கூல்ல படிக்கிற பையன்ல இருந்து காலேஜ் படிக்கிற பையன் வரைக்கும் இன்னைக்கு போதைப் பொருளை யூஸ் பண்றான். இதுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு வைங்க, பெரிய உலமாக்களை கூட்டுவாங்க. இது மாதிரி விழிப்புணர்வு வச்சு மக்களை திருத்துங்க, மக்கள் முன்னேற்றத்துக்கு கொண்டு வாங்க. யாரும் பொறுப்பு வந்தாலும் இந்த விஷயத்துல கவனமா இருங்க. எல்லாம் அல்லாஹ் தபாரக வ தஆலா அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரமும் அன்னபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஃபிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.